ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு எடுத்துரைத்த வேறு ஓர் உவமை விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். ஒருவர் தம் வயலில் நல்ல விதைகளை விதைத்தார். அவருடைய ஆட்கள் தூங்கும்போது அவருடைய பகைவன் வந்து கோதுமைகளுக்கிடையே களைகளை விதைத்துவிட்டு போய்விட்டான். பயிர் விளைந்து வளர்ந்து கதிர் விட்டபோது களைகளும் காணப்பட்டன. நிலக்கிழாருடைய பணியாளர்கள் அவரிடம் வந்து, ஐயா, நீர் உமது வயலில் நல்ல விதைகளை அல்லவா விதைத்தீர், அதில் களைகள் காணப்படுவது எப்படி என்று கேட்டார்கள். அதற்கு அவர், இது பகைவனுடைய வேலை என்றார். உடனே பணியாளர்கள் அவரிடம், நாங்கள் போய் அவற்றை பறித்து கொண்டு வரலாமா? உம் விருப்பம் என்ன என்று கேட்டார்கள். அவர், வேண்டாம், களைகளை பறிக்கும்போது அவற்றோடு சேர்த்து கோதுமையையும் நீங்கள் பிடுங்கிவிடக்கூடும். அறுவடை வரை இரண்டையும் வளரவிடுங்கள். அறுவடை நேரத்தில் அறுவடை செய்வோரிடம் முதலில் களைகளை பறித்து கொண்டு வந்து எரிப்பதற்கென கட்டுகளாக கட்டுங்கள். கோதுமையையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்று கூறுவேன் என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் பல்வேறு சூழ்நிலைகளில் அல்லது வாழ்க்கை முழுவதுமே ஆராய்ந்து தேர்ந்து அறிதல், எது நல்லது, எது நல்லதுக்கு குறைவானது, எது கெட்டது, எது நன்மையானது, எது தீமையானது, எது மிக குறைவே நன்மையானது, எது மிக அதிகமாக தீமையானது என்று பலவிதமான தெரிவுகளை நம்முடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து சந்திக்கிறோம். அப்படிப்பட்ட சூழல்களில் நாம் எதை தெரிந்து கொள்வது அல்லது எப்படி தெரிந்து கொள்வது என்பதை நாம் விவிலியத்தின் கண்ணோட்டத்தில் அறிந்து கொள்ள இன்றைய வாசகங்கள் நமக்கு அழைப்பு விடுக்கின்றன. ஆண்டின் பொதுக்காலம் 16ஆம் ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்று ஒரு அருமையான நற்செய்தி வாசகமானது மத்தேயு நற்செய்தியாளர் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியாளர் கோதுமையையும் களை செடிகளையும் பற்றி கூறுகிறார். அதாவது, கோதுமையானது விதைக்கப்படும் பொழுது அதோடு சேர்த்து பகைவன் வந்து களை செடிகளையும் விதைத்து விட்டானாம். இப்போ அது வளரும் பொழுது களைகளை எடுத்து விடலாம் என்று பணியாளர்கள், ஊழியர்கள் வந்து அந்த நிலத்தினுடைய உரிமையாளரிடத்தில் கேட்கும் பொழுது, இல்லை, வேண்டாம், அதை எடுத்து விடாதீர்கள். ஏனென்றால் நீங்கள் களையை பிடுங்கி எறியும் பொழுது, அதை வேறறுக்கும் பொழுது கோதுமையையும் நீங்கள் அறுத்து விடக்கூடும், அதை எடுத்து விடக்கூடும், அதை கொன்று விடக்கூடும். அதனால் இரண்டும் ஒன்றாக வளரட்டும், இறுதியில் நாம் பார்த்து கொள்ளலாம், நாம் அடையாளம் கண்டு கொள்ளலாம் என்று சொல்லுகிறார். எப்படி அவர்கள் அடையாளம் கண்டு கொள்வார்கள்? உண்மையிலே நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கோதுமையும் களை செடியும், அந்த நிலத்தில் விதைக்கப்பட்ட களை செடியும் கோதுமையும் பார்ப்பதற்கு ஒன்று போலவே இருக்கும். அப்போ அதை எப்போ அடையாளம் கண்டுகொள்ள முடியும் என்றால், இரண்டும் வளர வேண்டும். வளர்ந்த பிறகு அந்த களை செடியானது, அந்த பதரை போன்ற களை செடியானது, அது நேராக தலையை நிமிர்த்து கொண்டு பெருமையோடு அகங்காரத்தோடு நிற்கும். ஆனால் கோதுமை மட்டும்தான் வளர்ந்த பின்பு அதில் இருக்கிற கோதுமை மணிகள் அதனுடைய கனியாக அதிலே தென்படும் பொழுது அதனுடைய சுமையின் காரணமாக, கோதுமை மணிகளுடைய அந்த பாரத்தின் காரணமாக அது தாழ்ச்சியிலே தன்னுடைய தலையை குனிந்து கொள்ளும், தன்னுடைய தலையை சாய்த்து நிற்கும். ஆக அங்கே அந்த நேரத்தில், அந்த விளைச்சல் நேரத்திலே, அறுவடை நேரத்திலே பார்ப்போம், எது தலையை தூக்கி பெருமையோடு நிற்கிறது, அகங்காரத்தோடு நிற்கிறது, அதே நேரத்தில் எது தலையை குனிந்து தலையை சாய்த்து தாழ்ச்சியோடு நிற்கிறது என்பது அங்கு அடையாளம் காணப்படுகிறது. அதனால்தான் நிலத்தின் உரிமையாளர் சொல்லுகிறார், அறுவடை நேரம் வரும் பொழுது நான் என்னுடைய பணியாளர்களிடத்திலே சொல்வேன், அப்பொழுது நீங்கள் வேறு பிரித்து கொள்ளுங்கள்.
அதை ஆராய்ந்து தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்வேன். அப்பொழுது எளிதாக அது கண்களுக்கு தென்படும் என்று சொல்கிறார். ஆக இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இதிலிருந்து நாம் பெற்றுக்கொள்கிற வாழ்க்கை பாடம் என்ன? திருச்சபை நமக்கு இந்த வாசகங்களை இன்று கொடுத்து நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறது? பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் அனைவருமே அருட்சாதன வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே அருட்சாதன வாழ்க்கை என்று சொல்லும் பொழுது அதில் ஒரு இயல்பு வாழ்க்கை என்று ஒரு இருக்கிறது. அதாவது நம்ம எல்லாருக்குமே அருள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய அருள் இலவசமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு நாம் எதையுமே செஞ்சு அந்த அருளை நாம் சம்பாதிக்கவில்லை. அந்த அருள் வாழ்வை திருமண வாழ்வின் மூலமாகவோ இல்லை மற்ற அருட்சாதனங்கள் மூலமாகவோ வாழ்ந்து கொண்டிருக்கலாம். குருக்களும் துறவிகளும் வேறு ஒரு விதத்திலே அந்த அருள் வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆக இந்த அருட்சாதனங்கள் மூலமாக வாழும் பொழுது ஒவ்வொரு நொடி பொழுதும் ஒவ்வொரு நிமிடமும் வாழ்க்கையின் ஒவ்வொரு மணி பொழுதும் அவர்கள் அந்த அருளிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அது இயல்பான வாழ்க்கை. அது மட்டுமல்லாமல் இந்த அருள் வாழ்க்கையிலே, அருட்சாதன வாழ்க்கையிலே பணி வாழ்வும் இருக்கிறது. ஆக ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கிறிஸ்தவளும் பொதுநிலையினராக இருந்தாலும் சரி, அது வேறு ஒரு அழைப்பை பெற்றவர்களாக இருந்தாலும் சரி, எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு ஒரு இயல்பு வாழ்க்கை என்று ஒன்று இருக்கிறது. அதே நேரத்திலே பணி வாழ்வு என்று இருக்கிறது. குருக்களுக்கு மட்டும்தான் அருட்சாதன பணி வாழ்க்கை என்று அல்ல, அல்லது துறவிகளுக்கு மட்டும்தான் இந்த திருச்சபையிலே ஒரு பணி வாழ்க்கை என்று அல்ல. பொதுநிலையினருக்கும் ஒரு பணி வாழ்க்கை உண்டு. அது ஒருவேளை பணிக்குருத்துவம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் மற்ற அருட்சாதனங்கள் மூலமாக அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற, அவரவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த அருட்சாதனங்கள் அருளின் மூலமாக ஒவ்வொருவரும் கிறிஸ்தவ பணி வாழ்க்கைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். இயேசுவில் பிரியமானவர்கள், நான் ஏன் இதை பற்றி உங்களிடத்தில் சொல்கிறேன்? கிறிஸ்தவ பணி வாழ்க்கை, கிறிஸ்தவ இயல்பு வாழ்க்கை, இந்த இரண்டு வாழ்க்கையுமே வாழ நாம் முற்படும் பொழுது இதில் எது சரி எது தவறு, நம்மளுடைய குடும்ப பண்பு சரியாக இருக்கிறதா, இல்லை குருத்துவ வாழ்க்கை சரியாக இருக்கிறதா, துறவற வாழ்க்கை சரியாக இருக்கிறதா என்றெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது பிரியமானவர்களே, எப்படி நாம் இதை வேறு பிரித்து பார்க்க முடியும், நல்லதை எப்படி நாம் தெரிவு செய்து கொள்ள முடியும் என்பதை நாம் அவசரப்பட்டு முடிவெடுக்க முடியாது. குடும்ப வாழ்க்கை எடுத்தோம் என்றால் ஒரு நல்ல கணவனுக்குரிய பண்புகள், நல்ல கணவனுக்குரிய வாழ்க்கை ஒரு மனிதரிடத்திலே இருக்கிறதா, அல்லது ஒரு நல்ல மனைவிக்குரிய பண்பு, வாழ்க்கை, பணி வாழ்வு ஒரு மனைவிடத்தில் இருக்கிறதா, ஒரு பெண்ணிடத்திலே இருக்கிறதா, அல்லது ஒரு நல்ல குருவானவருக்குரிய வாழ்க்கை ஒரு குருவிடத்தில் இருக்கிறதா என்பதை நாம் தெரிந்து கொள்ள அவசரப்பட முடியாது. அதைத்தான் இன்றைய வாசகம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. ஆக நாம் யாரையுமே தீர்ப்பிட முடியாது அவசரப்பட்டு. ஆரம்பத்தில் எல்லாமே கோதுமையும் களை செடியும் பார்க்கறதுக்கு ஒன்று போல தான் இருக்கும். அது இதை பார்த்து ஒரு காப்பி அடிக்கும் என்று சொல்வார்களே, அதை போல் அது நகலை போலவே இருக்கும். இது ஒன்று போல தான் இருக்கும். அதில் அந்த தொடக்க நிலையில் அதை நம்ம வேறு பிரித்து பார்க்கவே முடியாது. நாம் எடுக்கிற ஒவ்வொரு முடிவுகளும் கிறிஸ்தவ பணி வாழ்க்கையாக இருக்கட்டும், இல்லை சாதாரண வாழ்க்கையாக இருக்கட்டும், ஒவ்வொரு காரியத்திலையும் நல்லது எது கெட்டது என்று முடிவெடுக்கும் பொழுது வார்த்தைகளை வைத்தோ அவங்க நடந்து கொள்கிற விதத்தை வைத்தோ உடனே எடுத்த உடனே நாம் அவங்கள தீர்ப்பிட முடியாது. இவர்கள் தவறானவர்கள், இவர்கள் சரியானவர்கள், தவறான முடிவை எடுக்கிறார்கள் என்று எடுத்த உடனே சொல்லிட முடியாது. ஆக முதல் நிலையை நமக்கு காண்பித்து கொடுக்கிறது இன்றைய நற்செய்தி வாசகம். அந்த உரிமையாளர் சொல்கிறார், நில உரிமையாளர், நீங்கள் நிலத்துக்கு போனீங்கன்னா தயவு செய்து களை செடியை வெட்டி விடாதீர்கள், எடுத்து விடாதீர்கள், ரெண்டு ஒன்று போல வளரட்டும். ஆண்டவர் நம்முடைய கெட்ட குணங்களையும் தீமையான குணங்களையும் நல்ல குணங்களையும் இரண்டையும் வளர அனுமதிக்கிறார். ஆண்டவர் உடனே தெரிந்தெடுத்து எது நல்லது எது கெட்டது என்று ஆராய்ந்தறிந்து உடனே அதை வெட்டி எரிந்து விடுவதில்லை, உடனே தண்டனை கொடுப்பதில்லை. அவர் இரக்கமுள்ளவராக இரண்டையும் வளர விடுகிறார். ஆண்டவருக்கு இருக்கிற கரிசனை களை செடிகள் மீது இருப்பதை காட்டிலும் ஒரு கோதுமை செடியாக கூட வீணாய் போய்விடக்கூடாது என்பதற்காக இரண்டையும் வளர விடுகிறார். ஆக இதுதான் நாம் முதல் நிலையிலே பார்க்கிறோம். அப்படியே அந்த கோதுமையும் களை செடியும் ஒன்றாக வளரும் பொழுது இதில் ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்குற இன்னொரு பாடம் என்னென்னா, இதில் இன்னொரு ஏமாற்று வேலை ஒன்று நடக்கிறது. அந்த விளை நிலத்தில் இரண்டு செடிகளுடைய, களை செடியாக இருக்கட்டும் கோதுமையாக இருக்கட்டும், இரண்டு செடிகளுடைய வேர்களும் பின்னி பிணைந்து வளர்கின்றன. மேலே பார்க்கறதுக்கு தான் ரெண்டு ஒன்று போல் இருக்குது அப்படின்னா,
இது எதுன்னு கண்டுபிடிக்க முடியல, இது கோதுமையா, இது பதரா, அல்லது இது களை செடியான்னு கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா அதனுடைய வேர்களும் கூட ஒருவேளை பிணிந்து இருக்கலாம். ஆக நாம் களை செடியை பிடுங்கி எறிய முயற்சி செய்யும் பொழுது கோதுமையினுடைய வேரும் அது பிடுங்கி எறியப்படலாம், அது தூர வீசப்படலாம். ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நாம் இந்த காரியத்திலும் நாம் கவனிப்போடு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆக நாம் மனிதர்களை பார்க்கும் பொழுது, நாம் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே இயல்பு வாழ்க்கையும் பணி வாழ்க்கையும் பார்க்கும் பொழுது உடனே நாம் தீர்ப்பிடுறது, உடனே தீர்ப்பிடுறது அது ஆபத்து. ஏன்னா மேலே பார்க்கறதுக்கு ஒன்று போல இருக்கலாம், அதே நேரத்தில் வேரிலும் கூட இணைந்திருக்கலாம். அது எங்கிருந்து வருகிறது, அதனுடைய மூல ஆதாரம் என்னவென்று பார்த்தால் அதற்கு எங்கிருந்து ஊட்டம் கிடைக்கிறது, எங்கிருந்து அது நீரையும் மண் சத்தையும் ஊட்டச்சத்தையும் பெற்றுக்கொள்கிறது என்றால் அதுவும் ஒன்று போல இருக்கலாம். ஆக நம்ம யாரையும் அவ்வளவு சீக்கிரம் அவ்வளோ எளிதாக தீர்ப்பிட்டு உடனே நாம் ஒதுக்கி வைத்து விட முடியாது. ஆனால் ஒரு நாள் வரும், பணி வாழ்விலும் கிறிஸ்துவ இயல்பு வாழ்விலும் பொதுவான வாழ்க்கையிலும் கனிகள் கொடுக்கிற நேரம் வரும். என்னதான் ஒரு குரு தன்னுடைய வாழ்விலே வெளியே பார்ப்பதற்கு மிக அழகான ஒரு அருமையான பணியை செய்து கொண்டிருந்தாலும், பார்ப்பதற்கு அப்படி இருந்தாலும், குடும்பத்தை பார்க்கும் பொழுது அல்லது துறவற வாழ்க்கையை பார்க்கும் பொழுது வெளி அடையாளங்கள் எல்லாம் அழகாக இருந்தாலும், நமக்கு நம்புவதற்கு ஏற்ற வகையில் இருந்தாலும் கனிகளை காட்டி கொடுக்க வேண்டிய நேரம் வரும். அப்பொழுது ஆண்டவர் அவர்களை தீர்ப்பிடுவார். அது என்னையும் இருக்கட்டும் உங்களையும் இருக்கட்டும், ஆண்டவர் தீர்ப்பிடுகிற நாள் ஒன்று உண்டு. அவர் வேண்டுமென்றே தீர்ப்பிடுவதில்லை, நம்முடைய கனிகளை கொண்டே நமக்கு தீர்ப்பை கொடுக்கிறார். நம்மிடத்திலே அன்பு வெளிப்படாமல், தூய ஆவியின் கனிகள் நமக்கு தெரியும், அன்பு, அமைதி, மகிழ்ச்சி, பொறுமை ஆகிய கனிகள் வெளிப்படாமல் மற்ற எல்லா வெளி அலங்காரங்களும் இருந்து, அது ஒரு குருத்துவ வாழ்க்கையாக இருக்கட்டும், பொதுநிலையினுடைய வாழ்க்கையாக இருக்கட்டும், குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், துறவற வாழ்க்கையாக இருக்கட்டும், கிறிஸ்தவ வாழ்க்கையிலே அதற்குரிய வெளி அடையாளம் எல்லாம் இருந்து உண்மையிலேயே நாம் உறவுகளிலே நாம் அவர்களை காணும் பொழுது இந்த தூய ஆவிக்குரிய கனிகள் அவர்களிடத்திலே பெறப்படவில்லை என்றால் அப்பொழுதுதான் ஆண்டவர் அவர்களை வேறறுக்கிறார், அந்த தீமையானதை அகற்றுகிறார். ஆக ஆண்டவர் தீர்ப்பிடுகிற நேரம் அவர் பொறுமையோடு செய்கிற ஒரு காரியம். அவர் தீர்ப்பிடுகிற நேரத்திற்காக காத்து கொண்டே இருக்கிறார், அவசரப்படுவதே இல்லை. கனிகள் எப்பொழுது அந்த செடியில் வெளிப்படுகிறதோ அந்த செடியானது அப்பொழுது தலை சாய்த்து தாழ்ச்சியோடு இருக்கும். களை செடியில் எந்த கனியும் இருக்காது. அது கடைசி வரை அகங்காரத்தையே தனக்கென்று அகங்காரமே போதும் என்று அதற்காகவே வாழ்ந்து அதற்கு மட்டுமே தீனி போட்டு கொண்டிருக்கும். ஆக பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் நம்முடைய வாழ்க்கையில், கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஆவியானவரோடு, தூய ஆவியானவரோடு இணைந்து செயல்பட்டு அவரோடு இணைந்து வாழுகின்ற வாழ்க்கையில் நன்மை எது தீமை எது என்று அறிய கற்றுக்கொள்வோம். எதிலும் அவசரப்படாமல் அதனுடைய கனிகளை வைத்து கிறிஸ்தவ வாழ்க்கையும் அதனுடைய இயல்பு காரியங்கள் நிறைந்த வாழ்க்கையிலும் பணி வாழ்க்கையிலும் ஆவியானவருடைய துணையோடு கனிகளை கொண்டே நாம் கண்டறிந்து கொள்கிற அந்த பாக்கியத்தை, அந்த வரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்த திருவழிபாட்டு வாசகங்கள் வழியாக நாம் ஜெபிப்போம். இறைவன் நம்மை நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் முதிர்ச்சி அடைவதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் ஞானத்தையும் நமக்கு கொடுப்பாராக.